இருக்கு. அப்ப அந்த தடுக்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பையனை தள்ளும் போது அப்ப இழுக்கும் போது அங்க ஸ்னோமேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பனியில செஞ்ச பொம்மை, அந்த பொம்மை உடைஞ்சிருது. அந்த பொம்மை உடையும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கருப்பு கவர் விழுது. அந்த கருப்பு கவர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் தெரியுது அது தலை, மனித தலை. அதுவும் யாரோட தலைனா அந்த சின்ன குழந்தையோட அம்மாவோட தலை. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப கதறி அழுகுறான். அதை பார்த்து எல்லா போலீஸ் ஆபீசருமே சுத்தி நின்று மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்னதுன்னு பார்த்த டாக்டரோட ஒய்ஃபுக்குமே பெரிய ஷாக். இந்த நியூஸ் வேகமா பரவுது. சோ எல்லாருக்குமே அந்த ஹெட் ஹண்டர் அவனோட முகம் தெரிய வருது. எல்லாருமே கொந்தளிப்பாக்குறாங்க, மக்கள் எல்லாரும் கொந்தளிப்பாக்குறாங்க, ரொம்ப கதறி எழுதுறாங்க கோர்ட் வாசல்ல நின்னு. ஆனா கடைசி வரைக்கும் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அது எப்படி வந்ததுன்னு தெரியாது, யாரோ என்ன மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற கருத்து முன்வைக்கிறாரு. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அந்த ஸ்னோமேனை இவர் தான் பில்ட் பண்ணாரு, இவர் தான் கட்டினாரு, அந்த தலையை கொண்டு வந்து அது உள்ள வச்சாரு அப்படின்னு. டாக்டரோட வாதம் என்னன்னா, வெளியில இருக்கு தெருவுல இருக்கிற ஸ்னோமேனை யார் வேணா கட்டியிருக்கலாம், எனக்கு தெரியாது, என்ன மாட்டி விட பாக்குறாங்க. சோ போதிய ஆதாரம் இல்லாம போலீஸும் அவங்களும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பத்திரிகையெல்லாம் சூழ்ந்திருக்காங்க. இவர் ரிலீஸ் ஆகுறாரு. அதே டைம்ல அவங்க ஒய்ஃபும் ப்ரொஃபஸரும் அவரை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சைக்கோபாத் அப்படின்றவன் உலகத்துல யாரையுமே லவ் பண்ண மாட்டான், தன்னை மட்டும்தான் நேசிப்பானே தவிர அவனுக்கு மத்தவங்க மேல உணர்ச்சியே கிடையாது அப்படின்றது சொல்லிட்டு வர்றாரு. ஆனா அவரு உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அதனால அவர் ஒரு சைக்கோபாத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்றாங்க. சோ இங்க ரிசீவ் பண்ண வரும்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்காங்க. அவர்கிட்ட டாக்டர் என்ன சொல்றாருன்னா, என் மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க என்ன தப்பா குற்றவாளியா பிடிச்சிட்டாங்க, இப்ப ஆதாரம் இல்லாதனால விட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. தன்னோட ஒய்ஃபை பார்த்த உடனே கட்டிப்பிடிக்கிறாரு. கட்டிப்பிடிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது கிளியர் ஆயிடுச்சு, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ரொம்ப கோல்டு ஃபேஸோட இறுக்கமான முகத்தோட, அது நீங்க தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. மத்தவங்க எல்லாருக்குமே கேக்குது, ப்ரொஃபஸருக்கும் கேக்குது அவங்க சொல்றது. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க தான் அந்த ஸ்னோமேனை கட்டினீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க தூங்கி எழுந்தாங்க இல்லையா, நேரடியா போய் பேசாம அவங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கும்போது இவர் அந்த ஸ்னோமேனை கட்டிக்கிட்டு இருந்தாரு. அதை பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அம்மா குழந்தை அப்பா அப்படின்ட்டு. இது அழகா போட்டோ எடுத்து வைக்கணும்ன்றதுக்காக அவங்க கரெக்டா அவர் கட்டும் போது, அதாவது அந்த தலையை வைக்கும் போது போட்டோ எடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபெக்டான எவிடன்ஸ், இவர் தான் அந்த ஸ்னோமேனை கட்டியிருக்காரு அப்படின்னு. இது கிடைச்சதுக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஈவன் டாக்டரே கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் எப்படி அவரை டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியல. சோ இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவர் ப்ரொஃபஸரை ஹோட்டல்ல விட்டுட்டு சிக்னல்ல நிக்கும் போதுதான் இங்க பின்னாடி கேரவன்ல இருக்கிற ஃபேமிலியில அவங்க அப்பா இவர்கிட்ட அட்ரஸ் கேட்டிருக்காரு. அந்த ஃபேமிலியை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னா, வேட்டையாடுறதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேட்டையாடி இருக்காரு அவங்க எல்லாரையும். சோ இது எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு, அதுவும் போலீஸ் பத்திரிகை எல்லாரும் முன்னாடியும். அப்போ அவங்க வைஃப் கேக்குறாங்க, ஏன் சைக்கோபாத்ஸ்க்கு தான் எந்த ஒரு லவ்மே கிடையாது, ஒரு அன்பே கிடையாது, அப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, எனக்கு ஒரு குழந்தை தேவை, என்னோட ஆஃப்ஸ்பிரிங், என்னோட குழந்தை தேவை, அதனாலதான் கல்யாணம் பண்ணு. அதை கேட்டு அந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல என்ன நிலைமை கை மீறி போயிடும். போலீஸ் அவரை உள்ள கூட்டிட்டு வராங்க. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன